குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 25, 2024 வியாழக்கிழமை இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க 10 நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க 10 நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிடிஎஃப், இந்த நியூஸ் பேப்பர் பிடிஎஃப் மற்றும் வேறு ஏதாவது முக்கியமான பிடிஎஃப், கொஷின் பேப்பர், ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் போய் எடுத்துக்கலாம். நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி டேரெக்டாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து, உத்தரப்பிரதேசத்தில் 80 மக்களவை தொகுதிகள் வந்து 7 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை தொகுதி இருக்குன்னா மக்களவை தொகுதி 80 தொகுதி. ஓகேங்களா? அதிக மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். நம்ம டெய்லி பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் 1 கிலோமீட்டர் குறைந்தபட்சம் ஒரு அரசு பள்ளி அல்லது ஒரு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியும் ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் வந்து ஒரு நடுநிலை பள்ளியும் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி சம்மந்தமான கொஸ்டின் ரொம்ப கேட்கணும் அப்படின்னா டீப்பாக கேட்கணும், இப்படி தான் கேட்கணும். அரசு பள்ளி கனவு ஆசிரியர்களுக்கு வந்து டேரக்டன் சுற்றுலா. அதாவது பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கனவு ஆசிரியர் அப்படின்னு ஒரு தேர்வு நடத்துகிறாங்க. அந்த தேர்வில் அதிகபட்ச மார்க் எடுக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுற்றுலா கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தமிழக அரசில் வந்து பார்த்திங்கன்னா கனவு ஆசிரியர்களால் தேர்வு செய்யப்பட்ட 380 ஆசிரியர்களில் வந்து 325 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 26, 27 தேதி வந்து பார்த்திங்கன்னா டேராடூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து சுற்றுலா அழைத்து செல்லப்பட இருக்காங்க. மீதமுள்ள அதிக மதிப்பெண் பெற்ற 55 ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பின்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு வந்து சுற்றுலா அழைத்து செல்லப்படுறாங்க. ஓகேங்களா? அந்த ரேங்கிங் அடிப்படையில் டாப்பில் இருக்கிற 55 மார்க் வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து இல்லை ஸ்வீடன் வேறு நாட்டுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. மிச்சம் இருக்கிற ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா டேராடூன், நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற டேராடூனை போய் சுற்றி பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, ஊதிய முரண்பாடு தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு அரசு மருத்துவர் கடிதம். அதாவது தமிழகத்தில் வந்து மொத்தம் 37 அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் உட்பட தனியார் பள்ளியெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 70க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி இருக்குது. அரசு மருத்துவக் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 37 இருக்குது. ஓகேங்களா? இல்லை ஜென்ரல் நாலேஜாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கல்லூரி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பயிலரங்கம் வந்து நடத்தியிருக்காங்க. அதாவது பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடங்கப்பட்ட அவல் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு சட்ட உதவி, பாதுகாப்பு அம்சங்கள், சமுதாயத்தின் பெண்கள் பங்கு குறித்து விழிப்புணர்வு மற்றும் தற்காப்பு பயிற்சிகளுக்கு வழங்கப்பட்டு வருது. ஓகேங்களா? பெண்களுக்காக தொடங்கப்பட்டது தான் அவல் திட்டம். அவல் திட்டத்தினுடைய அடிப்படையில் வந்து இந்த பயிலரங்கம் நடந்திருக்கு. அவல் திட்டம்னா எதுக்குன்றது தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் 104 நம்பிக்கை மையங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி பாதிப்பு தொற்று வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. 2 லட்சம் ஹெச்ஐவி தொற்றுக்கான நோயாளி வந்து தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஹெச்ஐவி தொற்று பாதிப்பு குறைந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு 104 நம்பிக்கை மையங்களை வந்து மூடி இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை மையங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தாயிடம், அதாவது ஹெச்ஐவி தொற்று வந்து தாயிடமிருந்து குழந்தைக்கு தடுக்கவும், ஹெச்ஐவி ஆலோசனை மற்றும் பரிசோதனை மேற்கொள்ளவும் மாநிலம் முழுவதும் பார்த்திங்கன்னா 2163 நம்பிக்கை மையங்கள் வந்து செயல்படுது. இது வந்து சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி. இதை தவிர 37 ஆற்றுப்படுத்தும் மையங்களும், 55 கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்களும், 64 சிகிச்சை மையங்களும் இயங்கிட்டு இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 82 நம்பிக்கை மையங்கள் வந்து மூடப்பட்டுச்சு. இந்த ஆண்டு வந்து 104 நம்பிக்கை மையங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு மூடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அந்த நம்பிக்கை மையங்கள் திறக்கப்பட்டு அங்கே வந்து ஹெச்ஐவி தொற்று வந்து பாதிப்பு வந்து அங்கங்கேயும் குறையும் போது பார்த்திங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட முன்னாள் தலைவர் வந்து லட்சுமி நாராயணன் வந்து காலமாயிருக்காரு. இந்திய ஆட்சி 1972 வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டார். முந்தைய தென்னார்காடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகத்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வச்சார். ஓகேங்களா? முந்தைய தென்னார்காடு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அவசர நிலை காலத்தின் போது அப்போது இருந்த தமிழக ஆளுநருக்கு ஆலோசகராக வந்து இவர் இருந்திருக்காரு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக 1987 1993 வரைக்கும் பொறுப்பேற்றிருக்கிறார். அப்போது தேர்வாணையத்தின் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டதுடன் நேர்மையான முறையில் வந்து காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக வழிவகை செஞ்சவர் இவர். ஓகேங்களா? அடுத்து, உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் உணவுகளை வந்து விற்றால் வந்து 10 ஆண்டு வந்து சிறை அடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை வந்து அதிகாரிகள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியது, சாப்பிட்டவுடன் வாயிலிருந்து புகை வர வரைக்கும் ஸ்மோக் பிஸ்கட் இருக்குல்ல, அதில் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா திரவ நைட்ரஜன் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள வேதிச்சேர்மங்கள் வந்து சுவாச பாதையின் உணவு பாதையில் வந்து குளிர் உரைநிலையை வந்து ஏற்படுத்துது. இதனால் வந்து இறப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு உணவுப் பொருளுடன் திரவ நைட்ரஜன் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸ்மோக் பிஸ்கட் அதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திரவ நைட்ரஜன். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
அடுத்து உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்களது சொத்துக்கள் குறித்து முழுமையாக தெரிவிக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற சர்ச்சைக்கு வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் வந்து சுயேட்சை வேட்பாளர் வந்து ஒருத்தர் போட்டியிட்டு காரிகோ க்ரி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா 3 கார் வந்து தன்னிட்ட இருந்ததை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வேட்புமனுவில் தெரிவிக்கலை. அதனால பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துடைய உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிவிக்கனால உங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை பதவி எடுத்துக்கிட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செஞ்சிருந்தார் உச்சநீதிமன்றத்தில். ஓகேங்களா, உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா 3 முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்குது. எல்லா குடிமக்களை போலவும் அரசியல்வாதிகளும் தன்மறைப்பு நிலை, ஓகேங்களா, பிரைவேசி உரிமை உண்டு, ஓகேங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து வேட்பாளர் குறித்த அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளும் உரிமை வாக்காளர்களுக்கு இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கை உள்ளிட்ட மக்களின் பிரதிநிதியாக இருப்பதற்கு தேவையில்லாத விவரங்களை வாக்காளருக்கு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக தெரிவிக்கப்பட்டதில் விவரங்கள் எல்லாமே மறைக்கப்பட்ட விவரங்களாக கருதப்படக்கூடாது. தனது சொத்தின் மதிப்பு 8.4 கோடி என்று வேட்பாளர் மனுவை தெரிவித்திருக்கும் போது ககோரி கிராத் தெரிவிக்காமல் விட்ட 2 கார் வாகனங்கள் ஒரு வேணும் அற்பமானவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோடய சொத்து மதிப்பு வந்து 8.4 கோடின்னு அவர் ஃபைல் பண்ணிட்டாரு. அதில் வந்து சேர்த்து தான் அந்த 3 காரையும் சேர்த்து ஃபைல் பண்ணியிருக்காரு. என்னோடய சொத்து மதிப்பு மொத்தமாக 8.4 கோடின்னு சொல்லிட்டாரு. அதில் அந்த 3 காரையும் சேர்த்து தான், ஆனால் 3 காரை தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் சத்தியஞான சபை முன் வந்து பார்த்திங்கன்னா 99 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க வந்து தமிழக அரசு வந்து ஆணை பிறப்பிச்சு பணிகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த பணிகள் வந்து நிறைய போராட்டம் நடந்து பார்த்துட்ருக்கோம். வள்ளலாரில் சத்தியஞான சபை முன்னே வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் சர்வதேச மையம் எங்கே அமைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா வடலூரில். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. அடுத்து தமிழகத்துடைய இப்போ தற்போதைய வந்து இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 69%. இது மறந்துடக்கூடாது. இது ஃபுல்லாக டீட்டெயில்டாக பிசிக்கு என்ன, எம்பிசிக்கு என்ன, எஸ்டிக்கு என்ன, எஸ்சிக்கு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎன்யூ சார்பில் பிசியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக கேட்கணுன்ட்டு கேட்கலாம். ஓகேங்களா, நம்மளால் வந்து ரொம்ப நல்லா டஃப்பாக படிச்சுட்டு போவோம். நமக்கு டஃப்பாக இருக்கிறதுக்கு ஆன்சர் தெரியும், சிம்பிளாக இருக்கிறதுக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் போயிடும். சரிங்களா. அடுத்து தொழில்முறை படிப்புகள்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5% வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அவங்க பார்த்திங்களா, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான கல்வி விடுதி செலவுகள் அனைத்தையும் அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதையும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற நியூஸு. அடுத்து முக்கியமானது, இதில் 3 கொஸ்டினுமே இம்பார்ட்டன் தான். இது சம்மந்தமான ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில். பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது வந்து புதன்கிழமை வழங்கப்பட்டிருக்கு. பழம்பெரும் திரைப்பட பாடகியான லதா மங்கேஷ்கர் கடந்த 2022 வந்து இறந்துட்டாங்க. அவர்கள் நினைவாக லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது வந்து அவர் குடும்பம் மற்றும் அறக்கட்டளை சார்பில் வந்து வழங்கப்பட்டு வருது. ஓகேங்களா, அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த விருது 2022ஆம் ஆண்டு பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, வரிசையாக கொடுத்துருக்காங்க, வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க. 2022 வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுச்சு. 2023ஆம் ஆண்டு திரைப்பட பாடகி ஆஷா போன்ஸ்லேவுக்கு வந்து வழங்கப்பட்டது. இதனை அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான லதா மங்கேஷ்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு வந்து புதன்கிழமை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர் தீனநாத் மங்கேஷ்கர் அப்படின்ற ஒரு விருதை வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இசைத்துறையின் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதுக்காக அவருக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. இது எல்லாமே முக்கியம். மொத்தம் இதில் 4 கொஸ்டின். ஓகேங்களா, 2022 யாருக்கு, 2023 யாருக்கு, 2024 யாருக்கு, அதில் வந்து ஏஆர் ரஹ்மான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. அவர் என்ன வாங்கியிருக்காரு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்பெயினில் நடைபெறும் மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சுற்று ஜப்பானின் நவோமி ஒசாகா வெற்றி பெற பிரிட்டன் இளம் வீராங்கனை எம்ஆர் அடுகானோ அதில் வந்து தோல்வி கண்டு வெளியேறிட்டாங்க. ஓகேங்களா, இது இன்னும் மேட்ச் முடியல, நம்ம இன்னும் மேட்ச் இருக்குது, நம்ம ஃபைனல் மட்டும் தான் நம்ம டீட்டெயிலாக எழுதணும். இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிட்டால் போதும். சீனாவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா தங்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிட்டு பதக்கத்தை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. அதாவது இறுதிச் சுற்றுக்கு போனாலே ஒரு பதக்கம் கன்ஃபார்ம். அது என்னன்றது நம்ம போட்டியாளர் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு ஒரு பதக்கம் கன்ஃபார்ம். ஆனால் என்னென்னு இன்னும் சொல்லலை. ஓகேங்களா, அது இந்த மேட்ச் முடிஞ்சால் தான் தெரியும். இந்திய மகளிர் கால்பந்து அணியின் பயிற்சியாளராக முன்னாள் வீராங்கனை லாங்கம் சௌபா தேவி அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்திய மகளிர் கால்பந்து அணியின் பயிற்சியாளராக. நடப்பாண்டில் நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா விளம்பர தூதராக ஜமைக்கா தடகள நட்சத்திரம் உசைன் போல்ட் வந்து ஐசிசி வந்து புதன்கிழமை நியமிச்சிருக்கு. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, நடப்பாண்டுக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கு வந்து யார் வந்து விளம்பர தூதராக இருக்காங்க அப்படின்னா உசைன் போல்ட் இருக்கார். ஓகேங்களா, அடுத்து
இம்பேக்ட் பிளேயர் இந்த புதிய விதி பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதன்படி ஒரு அணி தனது பேட்டிங் அல்லது பவுலிங் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆட்டத்தினிடையே ஒரு மாற்று ஆட்டக்காரரை வந்து இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து போன ஆண்டு தான் கொண்டு வந்தாங்க இம்பேக்ட் பிளேயர். அடுத்து உக்ரைன், இஸ்ரேல், தைவான் ஆகிய கூட்டாளிகளின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக $9,530 கோடி சுமார் 8 லட்சம் கோடி நிதியுதவி அளிப்பதற்கான வந்து மசோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்றம் மேலவையான செனட் சபை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்து இலங்கையின் அதிபர் இப்ராஹிம் ரைச்சி. அதாவது இப்ராஹிம் ரைச்சிங்கிறவர் யார் அப்படின்னா ஈரானுடைய பிரதமர். ஓகேங்களா. பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைச்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்திருக்காரு. கடந்த 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈரான் அதிபர் ஒருவர் வந்து இலங்கைக்கு வருவது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. இலங்கை அதிபர் வந்து பார்த்திங்கன்னா ரணில் விக்ரமசிங். ஓகேங்களா. இது மறந்துடக்கூடாது. இலங்கை அதிபர் வந்து பார்த்திங்கன்னா ரணில் விக்ரமசிங், ஈரான் அதிபர் வந்து இப்ராஹிம் ரைச்சி. ஓகேங்களா. பின்னர் ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா பதுளை மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட ஒரு நீர்மின் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேங்களா. ஈரானின் தொழில்நுட்ப உதவியுடன் இது செயல்பட்டதுனால அவர் வந்து திறந்து வைக்கிறார். ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது குரூப் 2 தேர்வு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 26 வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2 தேர்வு அறிக்கை வந்து ஜூன் 26ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28 வந்து நடைபெறும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு டிஎன்பிசி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிகழாண்டு 6244 காணிப்படையிலும் கொண்டப்பட்டு குரூப் 4 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 9ஆம் தேதியும், குரூப் 1 முதன்மை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதியும் நடைபெறும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து நமக்கு ஒரு வேலை இருக்குது. அடுத்து ராமகிருஷ்ணா மடத்தின் 17வது தலைவராக சுவாமி கௌதமானந்தஜி. ஓகேங்களா. இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ராமகிருஷ்ணா மிஷன் வந்து முன்னாள் தலைவர் சுவாமி ஸ்மரமானந்தா அவர் வந்து இறந்துட்டார். நம்ம மோடி கூட இரங்கல் தெரிவித்து பெரிய ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருந்தார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அப்பயே வந்து இவர் தான் வந்து அடுத்த தலைவராக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. இதில் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ணா மிஷனின் 17வது தலைவராக சுவாமி ஸ்ரீமத் கௌதமானந்தஜி. ஓகேங்களா. மகராஜ் 96 வயசு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா. இவர் வந்து 17வது தலைவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது சம்மந்தமாக ராமகிருஷ்ண மிஷனை யார் உருவாக்கினா, எந்த வருஷம் உருவாக்கினா, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இதில் வந்து இன்றைக்கி விருதுகள் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அதெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஎன்பிசிலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டீப்பாக தான் பார்த்துருக்கோம். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது சம்மந்தமான வீடியோ வந்து சீக்கிரம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.